Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1129 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஜுவல்லரி பாணி கத்தி எடுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே போனவன் எங்க அப்பா இப்படி யாருக்கு நீ தாண்டா காரணம்னு சொல்லி தாடியிலேயே போய் ஒரு சொருகுனாலே அதனால அவனுக்கு பெருசா பஞ்சாயத்து ஆன மாதிரி தெரியல. ஆனாலும் வெறிய தீத்திக்கிறக்காண்டி சொருகிட்டான்னு வைங்க. அதே நேரம் அந்த டோபர்மேன் இருந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தான்ல, இந்த மாதிரி சேட்டன் அங்க வந்திருக்காரு, எல்லாம் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிருங்கன்னு. அதை கேட்ட உடனே எல்லாம் அங்க இருந்து அடிச்சு புடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அங்க இருந்து ரிலீஸ் ஆகிற பவரை பார்த்துட்டு அத்தனை பேர் மிரண்டுட்டாங்கன்னா பாருங்களேன். என்ன மரிஜாய்ஸ்ல இருக்க அந்த எல்டர்ஸுங்க இங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எல்லாம் வாய குழந்துகிட்டு அசந்து போய் பார்த்துட்டு இருப்பானுங்கன்னு வைங்க. அந்த லைட்னிங் ஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்த உடனே ஐலாண்ட்ல ஏதோ பஞ்சாயத்து போலன்னு பாக்குறதுக்கு அடிச்சு புடிச்சு கிளம்பிடுவான். இங்க ஜுவல்லரி பாணி பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு கத்திய வச்சு குத்திட்டாளா. வேகா பங்கு பார்த்துட்டு ஏமா இப்படி பண்ணு அப்படின்னு கதறிட்டு இருப்பாரு. ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. டோபர்மேன் வந்து பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா எல்டரையே அவ குத்தி இருப்பான். உலகத்துல இருக்க ஹையஸ்ட் அத்தாரிட்டி அவரு மேலேயே கைய வச்சிட்டால, அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பேர்த்தையுமே வெப்பனை வச்சு எய்ம் பண்ண சொல்லுவானா. எல்லாம் அட்டாக் பண்ண ரெடியா இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா போதும், அவ பாடியில 100-150 புல்லட் போய் அடிக்கும். பஞ்சர் ஆயிர மாட்டா. சஞ்சியும் வேகா பங்கும் சீக்கிரமா அங்க இருந்து தப்பிச்சிரு, இல்லாட்டி உன்னைய கொன்றுவாங்கன்னு எவ்வளவோ கத்துவாங்க. அவ கேட்கற மாதிரி இல்ல. அவ அந்த சேட்டனை பார்த்து உன்னாலதான்டா, உன்னாலதான் எங்க அப்பாவுக்கு இந்த நிலைமைம்பா. ஏ பூச்சி வாய மூடு, எனக்கு குத்து வாங்க வேண்டாம்னு தோணி இருந்துச்சுன்னா நான் எப்பவோ எஸ்கேப் ஆயிருப்பேன்பா. அதாவது அவன் வேணும்னே தான் குத்து வாங்கி இருக்கானாமா. என்னடா சொல்றேன்னு ஷாக்ல கேட்டுட்டு இருக்கும் போதே அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். அப்படியே திருச்சிருவா. அப்பவும் விட மாட்டான். அலேக்க அவளை புடிச்சு வச்சுக்குவான். சஞ்சி கட்டுப்பாயி எவ்வளவு தைரியம் இருந்தா நீ பானியை அட்டாக் பண்ணுவேன், உன்னை கொல்லாம விட மாட்டான்டான்னு அட்டாக் பண்ண வருவான். அவனுக்கும் ஹாக்கி பவரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவான். பய தெரிச்சிருவான். இத்தனைக்கு அவன் இறங்கி சண்டை போடல, அடிக்கல, மிதிக்கல, குத்தல. ஆனா ஆளுங்க மட்டும் தெரிச்சு போய் விழுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல் பாருங்க. பிராங்கி எல்லாம் பார்த்துட்டு கொல்ல காண்டாயிருவான். அதுக்கப்புறம் சேட்டன் பாத்தீங்கன்னா அவன் மேல குத்துன அந்த கத்திய உருவான். ரத்தம் அப்படியே காணாம போயிரும். அப்படின்னா அவன் எமோஷன் ஆகி, டெம்டேஷன் ஆகி, வைப்ரேஷன் ஆகி போய் குத்துனதெல்லாம் வேஸ்டா. இங்க சஞ்சீவ் பாத்தீங்கன்னா அப்படியே பேடு முக்கிட்டு இருப்பான். இங்க டோபர்மேன் என்ன பண்ணுவான், இதுக்கப்புறம் எதுக்கு பொறுமையா இருக்கணும், சட்டு புட்டுன்னு வேகா பங்கு மத்தவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் பிடிக்க சொல்லுவான். வேகமா பிடிக்க போவாங்க. ஆனா சேட்டன் அதெல்லாம் ஒரு வெங்காயமும் வேண்டாம், எதுக்குடா அவசரப்பட்டு ரஷ் பண்றீங்க, இப்ப அவங்க நினைச்சா மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு ஓட முடியுமா, லூசு பயலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு, என்ன கிசரு உன்னோட ஒர்க் இவ்வளவு மோசமா இருக்காதே அப்படின்னு கேட்டவனே, என்னைய மன்னிச்சிருங்க மைலாட், என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது, அந்த ஒரு நிலைமையில இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு என்னால மூவ் பண்ண முடியாது, அதனால கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்பான். பைய கடைசியா வச்ச அடி சும்மா நச்சுன்னு வச்சிட்டான் போல. இங்க லூஃபியோட நிலைமைய பார்த்தா ரொம்ப மோசம். ஆக் அவுட் ஆகி போய் கிடப்பான். உடனே சேட்டன் பாத்தீங்கன்னா அவன் கொடுக்கு காலை வச்சு, இவனா உன்னை அட்டாக் பண்ணா அப்படி ஒண்ணு தெரியலையே, இரு பொலந்துறன்னு சொல்லிட்டு ஒரே போட வரும்போது கரெக்டா நம்ம பிராங்கி ஒரு பஞ்ச விட்டு லூஃபியா அந்த பக்கமா தட்டி விட்டுருவான். ஓ நீங்க தான் இந்த பைரட் கூட்டமான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே லூஃபியா அலேக்க தூக்கிடுவான்னு வைங்க. நிலைமை எவ்வளவு சீரியஸா இருக்கு. ஆனா பிராங்கி லூஃபிய பார்த்துட்டு, நம்ம கேப்டனோட மொசரக்கட்டைய பாருங்க எம்பிட்டு காமெடியா இருக்குதுன்னு அப்படின்னு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். நிஜமாவே இதுதான் நம்ம லூஃபியா? கர்ண கொடூரமா இருக்கான். சேட்டனுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, இந்த லூஃபி பையன் இங்க வந்தது, ஜுவல்லரி பாணி இங்க வந்தது எல்லாமே வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருக்குது. சரி எத்தனை பேர் வந்தா என்ன, இனிமேட்டு இந்த ஐலாண்ட்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா ஐலாண்ட சுத்தி ஃபுல்லா நேவி ஆளுங்க இருக்காங்க, எங்கேயும் தப்பிக்க முடியாது, முடிஞ்சா தப்பிங்க, அதை பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன்பா. அப்புறம் வேகா பங்கு, என்னையவே நீ ஏமாத்துறியா, சரி பரவாயில்ல, இவ்வளவு நாளா நேவிக்கு ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கான்ல, அதுவே போதும், இதுக்கு மேல ஒன்னும் தேவையில்லை. சரி இப்ப ஃபர்ஸ்ட் யாரை கொல்லலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டா, ஆர்டர் வைஸ் பொண்ணு எல்லாத்தையுமே ஆர்டர் வைஸே புதைச்சிடுறேன். என்ன ரெடியான உடனே எல்லாம் வெறியாவாங்க. இப்ப என்னன்னா நம்ம ஆளுகளுக்கு என்ன ஆகுன்னே தெரியல. சொல்ல போனா நேவி ஆளுங்க ரவுண்ட் கட்டி பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க எல்லாம் வந்தாச்சு. இந்த சேட்டன் இல்லனா கூட தப்பிச்சிருப்பாங்க போல. இப்பதான் நிலைமை ரொம்ப மோசம். சேட்டனுக்கு என்ன ஆசைன்னா, கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போட்டுதான் இவங்க செத்து இருக்காங்க அப்படின்னு ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இவங்க சாகணும் அப்படின்ட்டு ஹாக்கி பவர் வச்சு நம்ம லூஃபி அட்டாக் பண்ணுவானா, அவன் திருச்சிருவான். அந்த டைம் போது மயக்கத்துல இருந்த ஜுவல்லரி பாணி எந்திரிச்சிருவான். அவன் உடனே கடுப்பாயி, ஏன்டா ஏன் இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் எதெல்லாம் தடை பண்ணிருக்கோ அதை மட்டுமே கண்டுபிடிக்கணும்னு ஏன் எங்க உசுர வாங்குறீங்க, ஒழுக்கமா இருக்க முடியாதான்னு அவளை போட்டு பிதுக்க ஆரம்பிச்சிருவான். ஆல்ரெடி அவளே சப்பி போய் தான் இருக்கா. அவளை போட்டு பிதுக்குனா வலி தாங்க முடியாம கதறுவா. சஞ்சய் மத்தவங்க எல்லாம் கடுப்பாயி அவளை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ண போவானுங்க. ஆனா அந்த சேட்டன் மறுபடியும் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணதுனால இவங்க யாராலையுமே அசைய முடியல. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே போட்டு அமுக்கிட்டு இருக்குது. அட்லஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கா, அவளாலேயே மூவ் பண்ண முடியல. வேகா பங்குக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது டெஃபினட்டா சயின்ஸ் கிடையாது. ஆனா இது டெவில் ஃப்ரூட்டோட பவர். போனியால வலி தாங்க முடியல. ஆனாலுமே கடுப்பாயி சேட்டனை பார்த்துட்டு, நீ தானே எங்க அப்பாவை கொன்ன அப்படின்ட்டு திட்டுவாளா. அவன்
திமிரா பார்த்துட்டு யார் அந்த குமா பையன் தானே, அவன் பிறந்ததே ஒரு அடிமை ஜாதியில, அவன் என்ன கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இன்னுமே ஜுவல்லரி பாணியை போட்டுட்டு பிதுக்க ஆரம்பிச்சிருவான். அப்பதான் இன்னொரு மேட்டரை சொல்லுவான். ஒரு கிளானை சேர்ந்தவங்க இந்த உலகத்துக்கு எதிராக ஒரு பெரிய கிரைமை பண்ணாங்க. அந்த கிளானை சேர்ந்தவங்களோட கடைசி ஆள் தான் குமா. அந்த கிளான் பேரு பக்கனீர் கிளான். அந்த டைமுங்கும் போது அவளுக்கு அவங்க அப்பாவை பத்தி நினைவுகள்லாம் வருமா, அப்போங்கும் போது சுத்தி நின்றுட்டு இருந்த நேவி ஆளுகள்லாம் ஜுவல்லரி பாணியோட தலைக்கே எய்ம் வச்சிருவாங்க அவளை சுட்டு கொண்டலான்னு. ஒருத்தன் சுட்டாலே அவ செத்துருவா. எதுக்கு 100-150 கண்ணுன்னு தான் தெரியல. அப்போ குமா நம்ம ஜுவல்லரி பாணி சின்ன வயசுல இருக்கும்போது அவகிட்ட சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் வரும். அதாவது குமாவுக்கே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஹீரோவா இருக்கணும்னு தான் ஆசை. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றணும். அதுவும் யார் மாதிரினா சன் கார்டு நிக்கா இருக்காருல அந்த மாதிரியாமா, வாரியர் ஆஃப் லிபரேஷன். அந்த விஷயம்லாம் அவன் மைண்டுக்குள்ள அப்படியே ஓடுன்னு வைங்க. சுத்தி அத்தனை பேர் எய்ம் பண்ணி அவளை சுட போறதெல்லாம் அவ கண்ணுக்கே தெரியல. சஞ்சய் மத்தவங்க எல்லாம் எதுவுமே பண்ண முடியாம கதறிட்டு இருப்பாங்க. வேகா பங்கெல்லாம் யோ அவ சின்ன பொண்ணியா, அவளை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு எவ்வளவு கத்துவாரு. கண்டுக்கிற மாதிரி இல்ல. அந்த சன் கார்டு நிக்கா என்னையும் வந்து ஃப்ரீ பண்ணிடுவாரா அப்படின்னு நம்ம ஜுவல்லரி பாணி அவங்க அப்பாட்ட கேட்டப்போ கண்டிப்பா பண்ணுவாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படிங்கும் போது அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் போறாங்க. அதுவும் குமாவோட பிளாஷ்பேக் 47 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் ப்ளூல இருக்க சோர்பத் கிங்டம் காட்டுறாங்க. பையன் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ்ல பிறந்திருக்கான். அவங்க அம்மா அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். டாக்டருக்கு தெரியும் குமா எந்த கிளானை சேர்ந்தவன், கவலைப்படாத அவனை பத்தி நான் வெளியில எங்கேயும் சொல்ல மாட்டேன்னு அவங்க அப்பாவுக்குமே சந்தோஷம்னு வைங்க. அப்புறம் என்ன குமாவோட ஜாலியா விளையாட்டு தான், குழந்தை பையன்ல. இப்படி அம்மா அப்பான்னு எல்லா சந்தோஷத்தோட ஜாலியா ஆரம்பிச்ச குமாவோட வாழ்க்கை எப்படி தடம் புரண்டு நாக்கு தள்ளுற அளவுக்கு போச்சுங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.